திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே வாய்க்காலில் மூழ்கி 2 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்கோவனூரைச் சேர்ந்த பக்ரேசாமி ரேகா தம்பதியின் 2 வயது குழந்தை மகாலட்சுமிக்கு தாய் ரேகா உணவு ஊட்டிக் கொண்டிருந்தார். அப்போது குழந்தையை வாசலில் விட்டுவிட்டு வீட்டிற்குள் சென்ற ரேகா உணவு எடுத்து வந்து பார்த்தபோது குழந்தை மாயமாக இருந்தது. அதிர்ச்சி அடைந்த ரேகா தேடி பார்த்தபோது வீட்டிற்கு எதிரே உள்ள வாய்க்காலில் குழந்தை மிதந்துள்ளது. உடனே அக்கம்பக்கத்தினர் குழந்தையை மீட்டு மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதை உறுதி செய்தனர். இதுகுறித்து கூத்தாநல்லூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தம்பி கை கொத்த கை முடியாது. தம்பிக்கு கம்பெனில ஏதோ வேலை பார்க்குறான். அவங்க வீட்லேயும் ஒரு இதாக இருப்பாங்க, சுதாரிப்பு கிடையாது. அதனால பிள்ளைய கொஞ்சம் அவங்க அம்மா கொஞ்சம் வயசானவங்க, அம்மா அங்கே குந்திருந்துக்கிறாங்க, பார்க்கல பிள்ளைய பால்வாடி பேருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்துக்கிறாங்க. பார்த்தாக்கா பக்கத்தில் அது வாய்க்காலில் பாப்பா இறந்துருச்சு. பாப்பா வாய்க்காவில் இறங்குறது நாங்கள் யாருமே பார்க்கலங்க. கொஞ்சம் லேட்டாக வந்து பாப்பா காணும்னா அவங்க பாட்டி வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க. அம்மா தேடினாங்க, கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தேடி பார்த்தா பாப்பா வாய்க்காவில் நடந்து மேலே வந்துச்சு. தூக்கணும் கொஞ்சம் கவனம் குறையினால வீட்டுக்கு எய்த்த மாதிரி இந்த வாய்க்காவில் புள்ள ஏதோ தண்ணி ஏதோ எடுக்க போகிறப்ப யாரும் பார்க்காத நேரத்தில் குளத்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு வாய்க்காவில். அது கொஞ்ச நாளில் போகிறவங்க குறுக்க ரோட்டில் போனவங்க பார்த்துட்டு ஐயோ குழந்தை கிடக்குன்னு தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போகிறப்ப அங்கே போனால் குழந்தை இறந்துட்டுன்னு சொல்லிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.